இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஈசிஆர் ரோட்ல ஒரு 4 பசங்க ஒரு 4-5 பெண்களை ஃபாலோ பண்ணி போனாங்க, வச்சாங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்பாட்ல இருந்த அந்த 4-5 பசங்களுக்கும் 4-5 பொண்ணுங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். பயந்து போய் காவல் நிலையத்துல பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதை வச்சு எதிர்கட்சி கொஞ்சம் பெருசாது அண்ணாமலை, எடப்பாடி, அப்புறம் ஒரு 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 கொஞ்சம் பேர் எப்பண்டா தப்பு செய்வாங்க ஆளுங்கட்சி டிஎம்கே, ஸ்டாலின் அவர் மேல படிய போடலாம் அப்படின்னு காலையில இருந்து நைட்டு வர அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்லது லட்சக்கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு மினிமம் 20-25 நல்ல காரியங்கள், எத்தனை கோடி எத்தனை திட்டங்கள், அதை ஏதாவது பாராட்டியிருக்கிறாங்களா? தெரியவே மாட்டாங்க. எதிர்கட்சியா டிஎம்கே 10 வருஷம் இருந்தாங்க. நல்லது ஏதாவது பண்ணாங்க வாழ்த்துவாங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், குறைகள் சொல்லவே மாட்டாங்க. அதாவது 95 நல்லது சொன்னா 2-3 குறை சொல்லுவோம். இங்க அப்படி இல்லை, திருப்பி அப்படியே மாறி. நாமல என்ன மெச்சூரிட்டியா பேசுறேன். நான் சொல்றாரு டிஎம்கே வெளியில போனாங்க, டிஎம்கேல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா மிஸ்டர் அண்ணாமலை? இல்ல தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் கேட்டா? ஏன் இது என்ன பாய் புளிச்சுடா மாங்காய் புளிச்சுடா? எடப்பாடி அங்கே இருந்து சொல்றாரு சாரு சாரு சார். இந்த சார் யாரு? ஏன் அதாவது காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த 4 பேர் தெரிஞ்சா, அந்த 5 பேர் வெடிச்சு நிலவிட்டா எல்லாம் தெரிஞ்சவர்கள் நடந்துக்கிறது. ஓரமா நின்ன வண்டிய 4 பசங்க இவங்க இடிச்சிட்டு போயிருக்கலாம். இதுதான் முதல் அறிக்கை நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப 4 பேரை யாருமே பார்த்து விசாரிச்சு இது காவல்துறை அவங்களுடைய இதை அப்படியே ஊதி பெருசாக்கி ஏதோ கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இவரு பட்டாளி மகன் ராமதாஸ் அன்புமணி இது ஒரு டீமா ஃபாலோ பண்ணி எதிர்கால மக்களுக்கு தெரியும். சிறப்பான ஆட்சி, பெண்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க தேவையில்லாம நல்லவர்கள் நிறைய இருக்கு, அதை பேச மாட்டேங்கிறாங்க. 1-2 சிஎம்ஐஆர் முக ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, ஐயா மழை வந்தா நான் தான் பொறுப்பு, மழையே வரலனாலும் நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி. நாட்டுல என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு, அதுக்கு நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். அதனால பெண்களுக்கு அநியாயம் இந்த 4 பேரால நடந்திருந்தா கடுமையான தண்டனை 4 பேருக்கு வழங்கப்படும். அப்படி இல்லை, இந்த பெண்களால அந்த 4 ஆண்களுக்கு நடந்திருந்தா பெண்கள் மேலையும் நடவடிக்கை கடுமையா பாயும். இதுதான் தளபதி ஆட்சி, டிஎம்கே ஆட்சி. குற்றம் சொல்றவங்க குற்றம் சொல்லிட்டே இருங்க, பாய் பிடிச்சா அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படவே மாட்டாங்க. இவங்க நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஃபயர் டிவி அப்படி நண்பன் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் ஒரு நல்ல நியூஸோட வரேன்.